ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுக்கிறார், தட்டி கொடுக்கிறாரு. அவிசுவாசம் வாடதான், ஆனா அவிசுவாசத்தில் நிலைத்திருக்காத, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. காரணம், என்னால் ஒருவன் மரித்தாலும் பிழைப்பான். நான் நினைத்தால் செத்து போனவனை கூட 1000 கூட உயிரோடு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனோடு கூட நடக்கிறபடினாலே உனக்குள்ளே வாட இருக்கக்கூடாது. வாடகை பேர் என்னது? அவிசுவாசம். ஹல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதற்காக நான் உன்னுடைய கரத்தை பிடிக்கவில்லை. விசுவாசம் ஜீவனை உருவாக்குகிற வார்த்தைகளை பேசும்படியாக நான் உன்னோடு கூட வருகிறபடினாலே வாடையை குறித்து நீ பார்க்காத, வாடையை குறித்து பேசாத. உன் வாயின் வார்த்தை தான் அநேக அவிசுவாசம் என்கிறது இருக்கிறபடினாலே மரித்தவன் ஜீவனோடு கூட வருகிறதை நீ பேச தொடங்கு. ஏன் சகோதரன் மரித்து விட்டான் ஆனால் பிழைப்பான்.